அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகும் ஆலயம் சென்ற சப்தஸ்தான ஆலயங்களினுடைய வரிசையில் அடுத்தபடியாக 6வது சப்தஸ்தான ஆலயமான தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பந்துருத்தியில் அமைந்துள்ள புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவிலைத்தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பதிவிட்டுள்ள சப்தஸ்தான 5 ஆலயங்களுடைய பதிவை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளேன், பார்த்து பயனடையவும். தினமுனை போற்றிடு. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது காவிரி தென்கரை தலங்களில் இது 11வது தலமாக அமைந்துள்ளது. இந்த தலத்தில் சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சிறப்புமிக்க சிவாலயங்களில் திருப்பந்துருத்தி திருத்தலமும் ஒன்று. இங்கு புஷ்பவனேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இறைவன் அருள்பாலிக்கிறார். மனிதர்கள் வாழ்வில் எல்லாவித இன்பங்களையும் பேறுகளையும் அடைய விடாமல் தடுத்து நிறுத்துவது முன்னோர்களுடைய சாபம் எனப்படும் பித்ரு சாபம் தான். அப்படிப்பட்ட பித்ரு சாபங்களை நீக்கும் திருத்தலமாக திருப்பந்துருத்தி திருத்தலம் அமைந்துள்ளது. இது சிறப்புமிக்க சிவாலயங்களில் ஒன்று. அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. இங்கு புஷ்பவனேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இறைவன் அருள்பாலிக்கிறார். இறைவியின் திருநாமம் சௌந்தரிய நாயகி. திருவையாற்றை தலைமை தலமாக கொண்டு விளங்கும் சப்தஸ்தான தலங்களில் இது 6வது தலமாகும். இந்த ஆலயத்தில் ஒரே கிணற்றில் 13 தீர்த்தங்கள் சங்கமித்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஒரே கிணற்றில் 13 தீர்த்தங்கள் எப்படி சாத்தியம்? அதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. ஒரு முறை முனிவர்கள் பலர் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தனர். ஆடி அமாவாசை அன்று வேதாரண்யம், தனுஷ்கோடி, சங்கமுகம், திரிவேணி சங்கமம், கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, காவிரி, சிந்து, பிரம்மபுத்திரா, தாமிரபரணி, ராமேஸ்வரம் ஆகிய 13 தீர்த்தங்களிலும் நீராடினால் பெரும் புண்ணியம் கிடைக்கும், பித்ரு சாபங்கள் விலகும். எனவே இந்த 13 தீர்த்தங்களில் ஆடி அமாவாசை தினத்தில் நீராடி ஈசனை வழிபட வேண்டும் என்கின்றன புராணங்கள். ஆனால் இது யாரால் சாத்தியமாகும் என்பதாக அவர்களின் பேச்சு இருந்தது. அப்போது அங்கிருந்த காசிப முனிவர், ஏன் முடியாது, நான் ஆடி அமாவாசை அன்று இந்த 13 தீர்த்தங்களிலும் நீராடி பித்ரு தர்ப்பணம் முடித்து காட்டுகிறேன் என்றார். பின்னர் அவர் ஈசனை நினைத்து தவம் இருந்தார். பல சிவ தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார். அதன் ஒரு பகுதியாக திருப்பந்துருத்தி வந்தடைந்தார். அங்கும் தவம் இருந்தார். அவரது தவத்தை மெச்சிய ஈசன் ஆடி அமாவாசை அன்று காசிபருக்கு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதராக திருக்காட்சி கொடுத்தார். மேலும் 13 புனித தீர்த்தங்களையும் ஒரே இடத்தில் திருப்பந்துருத்தியில் பாயும்படி செய்தார். அந்த தீர்த்தம் தற்பொழுது காசிப தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. காசிபர் அந்த புனித நீரில் நீராடி ஈசனையும் அம்பாளையும் அந்த நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டார். அதன் காரணமாக அவருக்கு ஈசனுடன் ஐக்கியமாகும் முக்தி நிலை கிடைத்ததாக தல புராணம் கூறுகிறது. காசிப தீர்த்தம் இத்தலத்தில் சோமாஸ்கந்த மண்டபத்தை அடுத்துள்ள பகுதியில் தென்கிழக்கு மூலையில் கிணறு வடிவில் உள்ளது. இந்த தீர்த்தத்தின் அருகில் ஆதி விநாயகர், சம்பந்தர், அப்பர், பறவை மற்றும் சங்கிலி நாச்சியார், சமேத சுந்தரர் ஆகியோர் உள்ளனர். இந்த ஆலயத்தில் அமாவாசை தோறும் கிரிவலம் நடைபெறுகிறது. அதிலும் ஆடி அமாவாசை நாளில் இத்தலத்தை கிரிவலம் வந்தால் பித்ரு சாபங்கள் நீங்கும், செல்வ வளம் பெருகும், தடைகள் அகலும், தீவினைகளும் விலகும் என்பது ஐதீகம். ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று இவ்வாலயத்தில் திருவிழா நடத்தப்படுகிறது. அன்றைய தினம் காசிப தீர்த்தத்தில் நீராடினால் 13 புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய முழு பலனும் கிடைக்கும். அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை காலங்களில் இந்த தீர்த்தத்தில் நீராடலாம். இக்கோவிலுடைய ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி உள்ளது. கோபுரவாசல் வழியே உள்ளே நுழைந்ததும் பஞ்சமூர்த்தி மண்டபம் உள்ளது. கொடிமரம் இல்லை, பலிபீடமும் நந்தி மண்டபம் மட்டுமே உள்ளன. நந்தி மண்டபத்தில் உள்ள பெரிய நந்தி சற்று பள்ளத்தில் இறைவன் சன்னதிக்கு நேராக இல்லாமல் விலகி உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி உள்ளது. 2வது உள்வாசலை தாண்டியதும் வசந்த மண்டபம், கொடிமரம், பலிபீடம் காணப்படுகின்றன. இங்கும் நந்தி சன்னதியை விட்டு விலகியவாறு உள்ளது. ஓம் நம சிவாய, சிவாய நம சிவாய. சுவாமி சன்னதிக்கு தென்புறம் சோமாஸ்கந்தர் மண்டபமும் அடுத்தது நடராச சபையும் உள்ளது. உள்பிரகாரத்தில் விநாயகர், சப்த மாதர்கள், 4 சன்னதிகள் உள்ளன. கருவறையின் தென்புறம் தென் கையிலையும் வடபுறத்தில் வட கையிலையுமாக கோவில்கள் விளங்குகின்றன. மகா மண்டபம், அர்த்த மண்டபம் கடந்து கருவறையில் மூலவர் புஷ்பவனநாதர் எழுந்தருளியுள்ளார். கோஷ்ட மூர்த்தங்களில் வீணாதர தட்சிணாமூர்த்தி திருமேனியும் மேற்கு கோஷ்டத்தில் அர்த்தநாரீஸ்வரரும் இருக்கின்றனர். இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றான திருக்கண்டியூர் என்ற சிவ தலத்திலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பந்துருத்தி இருக்கிறது. திருவையாற்றிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த ஆலயத்தை அடையலாம். திருவையாற்றிலிருந்து திருப்பந்துருத்தி செல்ல நகர பேருந்து வசதிகள் உள்ளன. தஞ்சாவூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருப்பந்துருத்தி திருத்தலம். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தல பெருமைகளும் தல வரலாறும். இது போன்ற ஆன்மீக பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதனுடைய கூகுள் மேப் லொகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன், பார்த்து பயனடையும். நன்றி, வணக்கம்.